பேராசிரியர் அருணன், as promised உங்கள்கிட்ட தொடரும்னு நினைக்கிறேன். நீங்கெல்லாம் தொடர்ந்து வைக்கக்கூடிய வாக்குறுதிகள் வரைக்கும் நிறைவேறாம இருக்கு. அதான் அவர் எங்களுக்கும் சில குறைகள் இருக்கு. குறிப்பாக அரசு ஊழியர் ஆசிரியர் கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படலை. போக்குவரத்து ஊழியர்களுடைய கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படலை. இப்ப அரசு அப்புறம் இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் பற்றி இப்ப ஒரு கமிட்டியை போட்டு வச்சிருக்காங்க. அது என்ன சொல்ல போகுது தெரியல. ஆகவே இப்படி எங்களுக்கும் அந்த குறைகள் இருக்கு. ஆனா நான் ஒரு விஷயத்தை பாக்குறேன். இப்ப முன்பு பேச பத்தி எல்லாம் இங்க பேச்சுக்கள் வந்துச்சா, நான் இப்ப இந்த பேச்சை நான் படிச்சுட்டு வந்தேன் பத்திரிகையில. அதுல ஒரு 10% நிறைவேற்றவில்லை என்பதை முதலமைச்சர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இப்ப இன்னும் ஓராண்டு காலத்துக்கு மேல இருக்கு. மீதி 10% அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்க கட்சியின் சார்பாக நாங்க வலியுறுத்தி கொண்டிருக்கோம். இங்கேயும் நான் வலியுறுத்துறேன். ஆனா அந்த பேச்சில் அவர் இன்னொரு முக்கியமான அம்சத்தை சுட்டி காண்பிச்சிருக்கார். இல்ல முடிச்சிடறேன். அது என்னன்னா, ஐயா சொன்னதுல நாங்க இவ்வளவுதான் 90% தான் அவருடைய வாக்கியம் சொல்றேன், அவ்வளவுதான். அதை டிஸ்பியூட் பண்ணலாம், எண்ணிக்கையை வச்சு நான் ஒப்புக்கொள்றேன். ஆனா அவர் சொல்லாதது இந்த முக்கியமான 3 அம்சங்களை நம்ம லேசா நினைக்க முடியாதுல்ல. அது உதாரணமாக காலை உணவு திட்டம், அது ஒன்னும் வாக்குறுதி கொடுக்கல ஓட்டுக்காக. அது எவ்வளவு முக்கியமான, எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம் ஸ்டாலின் ஆட்சி கொண்டு வந்ததுலயே. அதே போல மாணவிகளுக்கு கல்லூரிக்கு போகும் பொழுது மாதம் 1000 ரூபாய், பிறகு மாணவர்களுக்கும் 1000 ரூபாய், இதெல்லாம் அங்க கொண்டு வரல, சொல்லல, நாங்க சொல்லாத செஞ்சிருக்கோம். இவையெல்லாம் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவினம் பிடிக்கக்கூடிய நல்ல சமூக நல திட்டங்கள்.